வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிட்ஸில் படிச்சுக்கூடிய பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிஎட் மாணவர்கள் அனைவருமே ஸ்வயம் எக்ஸாமினேஷனை கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்வயம் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் பிஎட்டுடைய சர்டிஃபிகேட்ஸ் அதே போல் கோர்ஸ் கம்ப்ளீஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டும் ஸோ கான்வெகேஷனும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ன்றது கட்டாயம். ஸோ இதில் நிறைய பேருக்கு இன்னுமே அந்த எக்ஸாமினேஷன் கட்டாயமாக எழுதணுமான்றது ஒரு டவுட் இருக்குது. கட்டாயமாக இந்த எக்ஸாமினேஷனை எழுதியே ஆகணும். ஸோ அதால் நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா April 21 ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதை யாரெல்லாம் இதை ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி கோர்ஸஸை என்ரோல் பண்ணவங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் நிறைய பேருக்கான ஒரு டவுட்டு, அந்த கோர்ஸை வந்து என்ரோல் பண்ணிட்டேன், ஆனால் ஒரு சில அசைன்மெண்ட்ஸை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஒரு சிலதை வந்து பெண்டிங்கில் வச்சுட்டேன், இந்த எக்ஸாமினேஷனாக எழுத முடியுமான்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்வயம் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் நம்மளுக்கு பாசிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸு பாசிங் பர்சன்டேஜ். ஸோ அது அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக 40% வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அப்போது மாணவர்கள் நீங்கள் அசைன்மெண்ட்டை பொறுத்தவரையில் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாகவோ இல்லை குவிஸ் டைப்பாகவோ ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் டிஸ்கிரிப்டிவ்லேயும் ஒரு சிலருக்கான இந்த பேராகிராஃப் டைப்பிங் அசைன்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ சப்போஸ் நான் குவிஸை அட்டன் பண்ணிட்டேன், பட் நான் இப்போ பேராகிராஃப் அசைன்மெண்ட் டிஸ்கிரிப்டிவில் நான் எழுதலைன்னா, ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷனை உங்களால் அப்ளை பண்ண முடியுது, ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களால் பண்ண முடியுதுன்னா கட்டாயமாக அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்களோ இல்லையோ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 40% தான் நம்ம பாஸ் மார்க்கு. ஸோ அதில் நீங்கள் ஒரு 2 அசைன்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 3ஆவதாக இருக்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு அசைன்மெண்ட்டில் 40% ஆஃப் மார்க்ஸ் வந்தால் போதும், அது நம்மளுக்கு பாஸ் மார்க்காக தான் எடுத்துப்பாங்க. ஸோ நான் சுத்தமாகவே அட்டனே பண்ணலை, அசைன்மெண்ட்ஸ் நான் சுத்தமாக எதையுமே நான் கம்ப்ளீட் பண்ணலைன்னா அப்போது தான் வந்து நீங்கள் அப்பியர் ஆகிறது வேஸ்ட் ஆகுமே தவிர, நீங்கள் பாதி அசைன்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமினேஷன்லேயும் சரி அசைன்மெண்ட்லேயும் சரி ஆஃப் அந்த 40% ஆஃப் மார்க்ஸ் வந்தாலே பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதால் யாரெல்லாம் நீங்கள் அசைன்மெண்ட்ஸை பாதி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க 21 ஏப்ரலுக்குள்ளே. ஸோ ஒரு சிலருக்கு பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்குன்றது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ பேமெண்ட் இஷ்யூ இருக்கவங்க அது பிடிஎஃப்பில் நமக்கு அந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் இஷ்யூ இருந்தால் என்ன பண்ணணுன்றது. ஸோ அதில் பேமெண்ட் இஷ்யூ இருக்கவங்க அதற்கான மெயில் ஐடிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை நீங்கள் தெரிவிக்கலாம். பேமெண்ட் இஷ்யூ இருக்கவங்க எல்லாருமே ஸோ இதில் மேலே இருக்கக்கூடிய ஃபாலோவிங் அட்ரஸுக்கு நீங்கள் கஸ்டமர் கேருக்கு, ஹெல்ப் டெஸ்க்கு, கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களால் மெயில் பண்ணி நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் எதுலேயுமே உங்களுக்கு பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் ஆகலைன்னா swayam@nta.ac.in ஸோ இதற்கு உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்றதை நீங்கள் தெரிவிக்கலாம். அதே போல் ஃபோன் நம்பர் 01140759000 01169227700. ஸோ இந்த நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்க முடியும். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.